ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு ஜிங்கிள் ஃபார் கிட்ஸ் சேனல். தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கான கதையின் தலைப்பு சிங்கமும் எலியும். ஒரு அடர்ந்த காட்டில் காட்டுக்கு ராஜாவான சிங்கம் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது. அப்போ அந்த பக்கமாக வந்த ஒரு சின்ன எலி தூங்கிட்டு இருந்த சிங்கத்து மேலே ஏறி விளையாட ஆரம்பிச்சது. இதனால சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அந்த எலியை பிடிச்சி சாப்பிடலான்னு நினச்சது. அப்போ அந்த எலி, என்னை மன்னிச்சிடுங்க சிங்கராஜாவே, நான் தெரியாமல் இந்த தப்பை செஞ்சிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி நான் தவறு செய்ய மாட்டேன். என்னை மன்னிச்சு விட்டுடுங்க. நான் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் அப்படின்னு சிங்கத்தை பார்த்து கெஞ்சினது. இதை கேட்டு சிங்கமோ, நீ இவ்வளவு சின்ன எலியாக இருக்க, நீ எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சிரிச்சிட்டு அந்த எலியை ஒன்றும் செய்யாமல் விட்டுடுச்சு. சில நாட்களுக்கு பிறகு அந்த காட்டுக்குள்ளே வேடர்கள் வந்தாங்க. அவங்க விரிச்ச வலையில் நம்ம சிங்கம் வந்து மாட்டிக்கிச்சு. அந்த சிங்கம் வெளியே தப்பிக்க முடியாமல் சத்தமாக கர்ஜித்தது. அந்த கர்ஜனையை கேட்ட எலி அங்கே ஓடி வந்து தன்னுடைய கூர்மையான பற்களால் அந்த வலையை நல்லா கடிச்சு துண்டிச்சது. இதனால் சிங்கம் வலையிலேருந்து தப்பி பிழைச்சது. அன்னையிலேருந்து சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாயின. இந்த கதை நமக்கு உணர்த்தும் நீதி என்னன்னா, உருவத்தில் சிறியவர்கள் என்று நாம் யாரையும் குறைவாக மதிப்பிடக்கூடாது. நாம் செய்யும் சிறிய உதவி கூட ஒரு நாள் நமக்கு மிகப்பெரிய நன்மையாக திரும்ப கிடைக்கும். சரி குழந்தைகளே, நாளைக்கு இன்னொரு கதையோடு நாம் சந்திப்போம். குட் நைட் குட்டீஸ்.